நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியிலேருந்து வரேங்க. அம்மா அவங்களுக்கு வந்து 2 வருஷமா கேன்சர் இருக்குது. ஈரோடு கேன்சர் சென்டரில் பார்த்தோம், ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லிட்டு வச்சு இப்போ வீட்டில் பத்திரமா பார்த்துட்டு இருக்கோம். நேற்று 2 நாளாக ரொம்ப முடியல, வாமிட்டு ப்ளஸ் ரொம்ப ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். கிட்டத்தட்ட நேற்று 11 மணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் இவங்களுக்கு சம்மந்தமான டாக்டர் யாருன்னு கூட போய் பார்க்கறதுக்கு இன்னும் அலோவ் பண்ணலை. தொடர்ந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நேற்று 2 பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க. ஒன்று ஹெச்ஐவி டெஸ்ட்டும் இன்னொன்று பிளட் டெஸ்ட்டும் கொடுத்தாங்க. 19 கொண்டே கொடுங்க, இன்னொன்று 31 கொடுங்கன்னாங்க. கொண்டே கொடுத்தோம். மறுபடியும் அதே மாதிரி இன்னைக்கு காலையிலேயே எங்கிட்ட பிளட் எடுத்து 19 ஒன்று கொண்டே கொடுங்க, 31 ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. 19 அந்த பிளட்டு கொண்டே கொடுத்தோம். அவங்க மறுபடியும் வாங்கிட்டாங்க. இது 31 கொண்டே கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க எங்ககிட்ட ஒரு தடவை கொடுத்தா அவ்வளவுதான், மறுபடியும் வந்து நீங்க 3 மாசம் கழிச்சு எங்ககிட்ட பிளட் கொடுக்கணும், இப்ப எதுக்கு பிளட் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படின்னா சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களும் பிளட் குழந்தைங்க எடுக்கக்கூடிய என்ன அவசியம் இருக்குது? மேலும் இவங்க மாதிரி அவர் ஸ்கேன் பண்ணணும். நாங்க ஸ்கேனிங் இங்க வந்தா ஒரு வெள்ளை சீட்ல எழுதி கொடுக்குறாங்க ஸ்கேன் பண்ண சொல்லி. அந்த வெள்ளை சீட் எடுத்து கொண்டு வந்தா இங்க இருக்கிறவங்க இந்த சீட்டு வேணாங்க, இந்த சீட்டு வந்து நீங்க மறுபடியும் இதுக்கு போயிட்டு சீல் வச்சு ஒரு சீட்டு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு போய் மறுபடியும் சீல் வச்சு சீட்டு கொடுனா இந்த சீட்டு தான் நர்சம்மா வந்து கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி ரொம்ப அலக்கரிக்கிறாங்க. நாங்களே பேஷண்டா, அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து கூட வந்து இருக்கிற அட்டண்டன்ட், நம்ம பேஷண்ட்டை தானே பார்த்துக்க முடியும். 90 எல்லா வேலையுமே அட்டண்டன்ட்கிட்டயே இவங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே இவங்க கிட்ட ஒரு விஷயத்துக்காக போனோம்னா என்னமோ நாயை மதிக்கிற மாதிரி மதிக்கிறாங்க. ஒரு பொதுமக்கள், ஒரு பப்ளிக்கோ, அதாவது என்னன்னா ஒரு சாதாரண மனிதர்களுக்கு வந்து முறையான ட்ரீட்மெண்ட் கிடையாது. இருக்கப்பட்டவங்க கோடீஸ்வரம்லாம் ஏதோ பல ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. இல்லாத ஏழைப்பாளைக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வரோம். இவங்க ட்ரீட்மெண்ட் பண்றது ஒரு முறையில் இருந்தாலுமே அவங்க நடந்துக்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. நான் இவங்களுக்காக இவங்களை கூடயே வச்சுட்டு அலைஞ்சிட்டு நான் எதை போய் நான் வாங்கிட்டு வரட்டும். இன்னைக்கு இவங்க பெட்ல அட்மிட் ஆகிருக்கிற ஒரு பேஷண்ட், அவங்களுக்கே இவங்க எல்லாம் எதுவுமே செய்யலைன்னா இப்போ சாதாரணமா ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு எப்படி உதவி செய்வாங்க? ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்துங்க. இந்த மாதிரி ஈரோடு மாவட்டத்துல வீட்டுக்கு ஒரு கேன்சர் நோய் வந்துட்டு இருக்கு. திரும்புற இடமெல்லாம் காத்துல மாசு, தண்ணியில மாசு, எதுவுமே சுத்தம் இல்லை. இன்னைக்கு நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கோங்க, நாளைக்கு வீட்டுல பிறக்க போற ஒவ்வொரு குழந்தைக்கும் கேன்சர் வரும். இங்க டாக்டர் போட்டுறா, இந்த டாக்டரை பார்க்கணும்னா நீங்க மேல போய் பார்த்தா 15-20 பேஷண்ட் உட்காந்து. இன்னைக்கு 12 மணியோட அவர் டாக்டர் கிளம்பிடுவார். திருப்பி நாளை காலையில அவர் 12 மணிக்கு வர வரைக்கும் பேஷண்ட்டு கூட இவங்களை காப்பாற்றணும்னா அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கூட இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தை பார்க்கணும், இவங்களையும் பார்த்துக்கணும். டாக்டருக்கு என்ன இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு மறுபடியும் வருவார், அவர் வர வரைக்கும் நாம உட்காந்துருக்கோம். அவங்க கூலி தொழிலுக்கு போறாங்க, கூலி வேலைக்கு போறோம். அன்னைக்கு வேலைக்கு போனாதான் சம்பளம். இவங்களை பாத்துக்கிறதுக்கு இன்னும் 2 பேரை வச்சு பாத்துக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்பு இல்லை. ஏழைப்பாளைங்க தான் இந்த ஜிஹெச்சுக்கு வரும். உங்களுக்கு கோரிக்கை என்ன? ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு முறையான விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும். அதெல்லாம் சம்பந்தமே இல்லாம பிளட் எடுக்கணும் அவசியம் என்ன இருக்கு? இவங்களுடைய அஜாக்கிரதை ரொம்ப சர்வசாதாரணமா அவங்க எடுத்துடுறாங்க. அஜாக்கிரதையினால பாதிக்கப்படுறது எல்லாம் ஏழைப்பாளைங்க தான் பாதிக்கப்படுறோம். சபரிநாதன், பள்ளிப்பாளையம். என் பேர் விஜய். சரிங்களா, நான் கண்ணீரத்துக்குளத்துல இருக்கேன், காந்தி நகர், ஈரோடு தான். ஆக்சுவலி 24க்கு என் ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்துட்டோம். எந்த ஒரு பெயினும் வர்றதுனால 25க்கு வந்து சிசேரியன் பண்ணாங்க. சிசேரியனில் பண்ணது ஒரு வாரத்துக்கு அப்புறம் குழந்தைய இந்த வார்டுக்கு மாற்றினாங்க, குழந்தைக்கு வார்டுக்கு. மஞ்சக்காமலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே நல்லா பார்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன். டாக்டரும் சரி, கூட இருந்த நர்ஸும் சரி, யாருமே நல்லாவே கவனிக்கல. ஏன்னு தெரிஞ்சுக்கல. பட் இருந்தாலும் ஏன்னு தெரியல, ஏன் இப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்க. கூட இருக்கிறவங்களையும் சரி, மற்ற பேஷண்டாக இருந்தாலும் சரி, எகத்தாளமாக தான் பேசுகிறாங்க. எல்லாருமே எங்களை ஒரு மனுஷனாக மதிக்க மாட்டேங்கிறாங்க, நாயை தான் பிஹேவ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சுத்தமாக பிடிக்கல. நான் ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் இருந்தேன். யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை. நான் தனியாளாக தான் இருக்கேன் இங்கே. சரிங்களா, அதனால எதுவும் பண்ண முடியல. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதனால தான் இந்த பேட்டி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலை இருந்துச்சு, அதை வந்து சரியாக கவனிக்கல. ஒய்ஃபுக்கு சரி டெய்லி பிரிச்சிருக்காங்க, அதையும் சரியாக கவனிக்கல. எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சுத்தமாக இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில். அவங்க இஷ்டத்துக்கு தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே கொடுக்குற சம்பளத்துக்கு நல்லா வேலை பார்க்க சொல்லுங்க. சரிங்களா, நான் அவள் தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா என்ன ஆக்சுவலாக நான் எடுப்பேன். ஓகேங்களா? விஜய், நான் காந்தி நகரில் தான் இருக்கேன், கண்ணீரத்துக்குளம். ஓகேங்களா? ஓகே.